இந்த வெயில் காலம் முடியறதுக்குள்ள இந்த மாதிரியும் ஒரு தடவை வடகம் செஞ்சு பாருங்க. இந்த வடகத்தோட சைஸை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இது எந்த அளவுக்கு உபரி கொடுத்துருக்குன்னு. வெறும் 150 கிராம் ஜவரிசியை வச்சு நம்ம இன்னைக்கு 50லேருந்து 60 வடகம் வரையும் செய்ய போகிறோம். ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்தா போதும், நல்ல சூப்பரான வடகம் வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதுக்கு முதல்ல ஒரு 150 கிராம், அதாவது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு ஜவரிசி எடுத்துக்கிறேன் நான். இந்த கப்பு எனக்கு 150 கிராம் ஜவரிசி வந்துச்சு கரெக்டாக. அதை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் எந்த கப்பலால் அளந்து ஊற்றுனீங்களோ அதே கப்பால் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். 2 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஃபுல் நைட் ஊற வச்சாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜவரிசி ஓரளவுக்கு ஊறி வந்திருக்கும். இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. இதே நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக தண்ணியை ஃபுல்லாக ஜவரிசி இழுத்துருக்கும். இப்போ மிச்சம் இருக்க அந்த கொஞ்சோண்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எந்த கப்பில் நீங்கள் ஜவரிசியை எடுத்தீங்களோ அதே கப்பில் 5 கப் கரெக்டாக அளந்து அந்த கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக 5 கப்பு சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வடகத்துக்கு எப்போயுமே கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க ஜவரிசியை சேர்த்துக்கோங்க. ஜவரிசியை சேர்த்து நல்லா வேக விடுங்க. தீ நல்லா கொஞ்சம் மிதமாகவே இருக்கட்டும். மிதமான தீயிலே நல்லா ஜவரிசி வேக விடுங்க. ஜவரிசி வெந்துக்கிட்டு இருக்க இந்த கேப்பில் நம்ம அடுத்த ஒரு காரியம் பண்ண போகிறோம். என்னென்னா, ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி குறப்பாக அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. அரைச்சி அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஜவரிசியும் பார்த்துக்கோங்க. ஜவரிசியை லேசாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஜவரிசிங்க நல்லா வெந்து வந்துருச்சு. ஜவரிசி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு உப்புமா ரவை இருக்கும் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 3 ஸ்பூன் அளந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரவையும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். தீயை நல்லா மிதமாக வச்சு ரவையை நல்லா வேக விடுங்க. ரவை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இப்போ அதுக்கப்புறமா ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் குறப்பாக அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சேர எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா வடகம் போட வேண்டியதான். அந்த வடக ஷீட்டில் இப்படி சின்ன சின்ன வட்டமாக ஊற்றி எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த 150 கிராம் அளவு ஜவரிசிக்கு வந்து ஒரு 30லேருந்து 35 வடகம் கிடச்சிச்சு. ஆனால் நான் பெரிய சைஸாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன சின்ன வட்டமாக ஊற்றி எடுத்திங்கன்னா ஒரு 50லேருந்து உங்களுக்கு 60 கிடைக்கும். இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. நல்ல வெயிலில் ஒரு நாளில் இது நல்லா காஞ்சிரும். ஆனால் இடையில கண்டிப்பாக ஒரு தடவை திருப்பி போடணும். ஏன்னா இந்த வடகம் வந்து ஜவரிசியை வந்து முழுசாக வேக வச்சு பயன்படுத்தியிருக்கிறதுனால கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அதனால இடையில கண்டிப்பாக திருப்பி போடணும். திருப்பி போட்டு ஜஸ்ட் ஒரு நாள் இல்லாட்டினா 2 நாளுக்குள்ளே நல்லா சூப்பராக காஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக காஞ்சி வந்துடும். இப்போ இதை நான் பொரிச்சும் காட்டுறேன். நீங்கள் பொரிச்சிங்கன்னா இதோட டபுள் சைஸ் வரையும் உங்களுக்கு நல்லா ஓப்பன் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா டபுள் சைஸ் வரும். பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் வந்திருக்குன்னு. ஆனால் இந்த ஜவரிசி வடகம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நம்ம பூரிக்கெல்லாம் சுடும்போது எண்ணெய் எப்படி நல்லா சூடாக வச்சு சுடுறோம், அது மாதிரி நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் வடகம் நல்லா விரிஞ்சு ஓப்பன் பண்ணி நல்லா பெருசாக வரும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். தீ கம்மியாகி அந்த எண்ணெயோட சூடு குறைஞ்சிச்சின்னா வடகம் நல்லா பெருசாக வராது. அதனால் நல்லா சூடாக வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பெருசாக பொரிஞ்சு வரும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.